இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. சண்டே காலையில் வந்து கஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி தாங்க ரெடி பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வீட்டில் எல்லாத்துக்குமே நல்ல கோல்டு காஃபு சளி எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. இருமல் எல்லாமே இருக்குது. பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது வீட்டில் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஸோ வாய்க்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுனால காலையில் வந்து கஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் பாசிப்பயிரும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி 1:4 ரேஷியோவில் வச்சு கொஞ்சமாக சீரகம் மட்டும் ஆட் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ உப்பு மட்டும் ஆட் பண்ணி தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகா பொடி ஆட் பண்ணி அது ரெடி பண்ணி வச்சேன். துவையல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மோர் மிளகாய் இதில் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அன்றைக்கி மதியம் வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தோம். தண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செலவெல்லாம் வறுத்து நல்லா அரைச்சி வச்சு சூப்பராக வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சுங்க. யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் எப்பவும் போல் வந்து குக்கர்லேயே தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா விசில் விட்டாச்சுங்க. நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. அந்த தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த நாட்டுக்கோழி குழம்புல கொஞ்சமாக எடுத்து எல்லாருமே சூப்பு மாதிரி குடித்தோம். நெஞ்சு சளியெல்லாம் இருந்தாலுமே கரையும், இருமல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வெந்த கறி எல்லாமே எடுத்து நல்லா வறுவல் பண்ணியாச்சுங்க. சூப்பராக மதியானம் வந்து சாப்பாடு, நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. அப்படி தான் எங்களுக்கு அந்த சண்டே போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.